இது காங்கிரஸுக்கு எதிரான படம். அவரோட ஃப்ரெண்டு தோழி, நீங்கா தோழி. அவர் என்ன சொல்றாருன்னா, ஜெயம் ரவிக்காகவே நான் வந்தேன். ஜெயம் ரவி தான் படம், ஜெயம் ரவிக்காகத்தான் படம் ஓடுது. இதெல்லாம் டுபுக்கா இல்லையா? இந்த மாதிரி விஷயத்த சென்சார் போர்டு அனுமதித்திருக்கிறது. சில வசனங்களை மியூட் செய்திருக்கிறார்களே தவிர படம் முழுக்க இந்திரா காங்கிரஸ் எதிரான படம். இது சென்சார்ல தடை செய்யப்படவில்லை. அதெல்லாம் பொய்ங்க. ரவிமோகனுக்கு மார்க்கெட் இல்லை. அவருடைய அன்னை இயக்கிய 2 படங்கள் ஓடிச்சு ஜெயமோகனுக்கு, ரவிமோகனுக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு படம் ஓடலை. அதனால தன்னுடைய மகன் வீட்டில் சும்மா சொரிஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க மாமியார் தான் 3 படங்கள் தயாரிச்சாங்க ரவிமோகனை வச்சு. ஜெம் சினிமாஸ் நேருக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். இன்னைக்கு நம்ம ஜெம் செலிபிரிட்டி டாக்ஸ் நம்ம யார் கூட இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா பைல்வான் ரங்கநாதன் சார் கூட தான் இருக்கோம். சார் வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். விஜய்க்கு அதாவது இப்போ ஜனநாயகனுக்கு எதிராக வந்த பராசக்தி இந்த படம் அதிகமாக எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ரவிமோகனை தான் பார்க்க வந்தேன், அவர் நடிப்பு தான் சூப்பராக இருந்தது, அவர் வில்லனா நடிச்சாதான் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு நாளா ஹீரோவா நடிச்சிட்டு இருந்த ரவிமோகன் திடீர்னு வில்லனா நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. எதனால ஒருவேளை ஒரு ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் டைவர்ஸ் ஆனதுனால நம்மளெல்லாம் கெட்டவங்கள பார்ப்பாங்க, இப்போ இப்படி நடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்றதுனால அவர் மனைவிக்கு வில்லனானார். வாழ்க்கையில் சினிமாவில் சிவகார்த்திகேயனுக்கு வில்லனானார் ஜெயம் ரவி. வாழ்க்கையிலையும் வில்லனா மிக அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சினிமாலையும் வில்லனா மிக அழகாக நடித்திருக்கிறார், தமிழர்களின் விரோதியாக. இதில் கொடுமை என்னன்னா, இப்போ அஜித் மனைவி ஷாலினி படம் பார்க்க வந்தாங்க, சிவகார்த்திகேயன் படம். உடனே சிவகார்த்திகேயனை விட அஜித் மேலே பாசம் இருக்குது ஷாலினிக்கு சொல்ல முடியுமா? ஐயோ சார், ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோதான். பார்க்க வந்தாங்க, படம் நல்லா இருக்கு, போகிறாங்க, அதுவும் தப்பு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கெனிஷா அவரோட ஃப்ரெண்டு தோழி, நீங்கா தோழி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெயம் ரவிக்காகவே நான் வந்தேன். ஜெயம் ரவி தான் படம், ஜெயம் ரவிக்காகத்தான் படம் ஓடுது. இதெல்லாம் டுபுக்கா இல்லையா? டுபுக்கா. ஜெயம் ரவியை நீ ஒய்த்தி பேசுது, அதுக்காக ஹீரோவை மட்டும் தட்டிட்டு ஜெயம் ரவிக்கா நீ வந்திருப்ப, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக ஜெயம் ரவிக்காகத்தான் படம் ஓடுன்னா எவ்வளோ பெரிய அபத்தம். அந்த அம்மா சொல்லியிருக்கு, என்ன செய்ய? அதே மாதிரி தான். 2வது படத்தை பொறுத்த வரைக்குங்க, இது காங்கிரஸுக்கு எதிரான படம். திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸுக்கு எதிரான படம். ஏன்னா 1964 தமிழக முதலமைச்சராக பக்தவச்சலம் இருந்தார், அவர் காங்கிரஸ்கார். இந்தியாவின் பிரதமராக அன்னை இந்திரா காந்தி இருந்தாங்க, அவங்க காங்கிரஸ்காரங்க. ஆக அன்றைக்கு காங்கிரஸுக்கு எதிராக செயல்பட்டது திமுக, இன்றைக்கு காங்கிரஸோட கூட்டணி. ஆனாலும் இந்த படத்தில் காங்கிரஸை எதிர்த்துத்தான் படம் எடுத்திருக்கிறார்கள். அந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் திமுக சார்பு நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. இந்த படத்தை தயாரித்தது மாண்புமிகு முதல்வர் அவர்களின் பேரன் இன்பன் உதயநிதி. டைட்டில் எடுத்த உடனே இன்பன் உதயநிதி வழங்கும்போது தான் பெருசாக போடுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முழுக்க அரசியலுக்கு போனதுக்கு பிறகு அவருடைய மகன் ரெட் ஜெயின் மூவிஸுடைய நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டார். இன்பன் உதயநிதி தயாரிக்கிற முதல் படம் பராசக்தி. சார், இட்லி கடை அவங்களோட இட்லி கடை அது இருக்கலாம், ஆனால் இன்பன் உதயநிதி தயாரித்த முதல் படம் இதுதான். அதில் அவரோட பையன் வந்துடுவார் நெக்ஸ்ட், இன்பனுக்கு அவர் துன்பன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஊடகங்கள் யாருமே அதை பற்றி கவலைப்படலை. உங்கள் கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கு, உங்கள் கூட்டணியில் இருக்க காங்கிரஸை இப்போ வசப்பாடி திட்டி நீங்கள் படம் எடுத்துருக்கீங்க. பாராட்டக்கூடிய விஷயம் தானே சார். சரி, இந்த காங்கிரஸ்கார அப்பையில் என்ன செய்கிறானுங்க? காங்கிரஸ்காரங்க திமுகவில் கொத்தடிமையாகவே மாறிட்டாங்களா, இல்லை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவர் என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு? உங்களுக்கு தலைவர் அன்னை இந்திரா காந்தியா இல்லையா? இந்த படத்தில் இந்திரா காந்தியை தப்பாக காட்டியிருக்காங்க, அதாவது தமிழுக்கு எதிராக காட்டியிருக்கிறார்கள். உங்கள் ரத்தம் கொதிக்க வேண்டாமா? ஏன் கொதிக்கலை?
இந்த கேள்வியை நாங்கள் கேட்போம்ல. சீட்டு கிடைக்காதுல்ல சார். சீட்டு கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி விஷயத்த சென்சார் போர்டு அனுமதித்திருக்கிறது. சில வசனங்களை மியூட் செய்திருக்கிறார்களே தவிர படம் முழுக்க இந்திரா காங்கிரஸ் எதிரான படம். இது சென்சாரில் தடை செய்யப்படவில்லை. க்ளீன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்னதெல்லாம் இவங்க எடுத்துட்டாங்க. அதாவது இப்போ அண்ணாவுடைய பேச்சுக்களை எடுத்துட்டாங்க. அப்புறம் இந்திக்கு தமிழன் விரோதி அப்படிங்கிறலாம் எடுத்துட்டாங்க. இந்தி மொழிகங்கிறதே அதில் இல்லை. அப்படி படம் எடுத்திருக்கிறார்கள். அது எல்லாத்தையும் சென்சாராக க்ளீனாக பண்ணி விட்டாங்க. அதனால பராசக்தி இப்போது வெளிவந்திருக்கிறது. அதே ஜனநாயகனுக்கு பண்ண விட மாட்டாங்க. சரி, ஜனநாயகனுக்கும் பிஜேபிக்கு என்ன எதிராக? அதில் சொல்கிறது எம்எல்ஏக்களை தான் அடிக்கிறதா சொல்கிறாரு. ஆமாம் சார், இந்த ட்ரெய்லரில் ஒரு சீன் ஒன்று இருந்துச்சு சார். இதானே அரசியல் பண்ணுறதுக்கு வாங்கினான்னா கொலை பண்ணுறதுக்கும் கொள்ளையடிக்கிறதுக்குமா வரீங்க அப்படி சொல்லி அந்த சீனு. அந்த சீனில் எம்எல்ஏக்களை போட்டு மாற்றுறாரு விஜய். இதைத்தான் கத்திரி போட்டிருக்கிறார்கள் சென்சார். இது தப்பா இல்லையா? கரெக்டு தானே? சரி, இந்து மதத்தை இழிவுபடுத்துகிற அளவுக்கு ஓம் அப்படிங்கிறத பயன்படுத்தினா அது இந்துக்களுடைய மனதை புண்படுத்தாதா? நாளைக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் கேஸை போட்டு நிறுத்திடுவான்ப்பா. ஸோ இது சென்சார் நல்லது பண்ணியிருக்குன்னு நினைங்க. நீங்கள் இப்போ சென்சாரை கண்டித்து இந்த மாதிரி படத்தை அனுபவிச்சா கேஸ் போடுவாங்க இல்லை? அப்போ எனவே சென்சார் ஜனநாயகன் படத்துக்கு நல்லது செஞ்சுருக்கு, அவ்வளோதான். அது தப்புன்னு சொல்லவே கூடாது. இது காங்கிரஸ்காரர்கள் கண்டனம் தெரிவிக்க வேண்டிய படம். ஏன் பேசாமல் இருக்காங்க, மௌன சாமியார்களாக இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. திமுக போடும் பிச்சை எம்எல்ஏ சீட்டுகளுக்காக தங்களுடைய தலைவி இந்திரா காந்தியை கூட நீ என்ன வேணால் திட்டிட்டு போ, நாங்கள் கவலையே பட மாட்டோம் என்று சொல்கிறார்கள். இதுதான் உண்மை. என்ன நிலைமையில இருக்காங்க அப்படின்றது தெரியல. நம்ம ஜெயம் ரவி டாபிக் வந்துடுவோம் சார். அதாவது இது ரூமரா உண்மையான்றது நீங்கள் தான் சொல்லணும். ஜெயம் ரவி அவர்கள் ரீசெண்டாக ரொம்ப ட்ரக் அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று வெளியாச்சு. அது உண்மையா பொய்யா சார்? அது உண்மைதான். நீங்கள் சமீபத்தில் வந்த சரவணா ஸ்டோர் விளம்பரத்தை பாருங்கள். கண்ணு பூரா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் ரவிமோகனுக்கு. அவரோட ஷூட்டிங்கில் தூங்காமல் இருந்திருக்கலாம்ல சார்? இல்லை, அவருடைய நெருக்கமான நண்பர் ஒருவர் தான் இந்த தகவலை என்னிடம் தெரிவித்தார். நெருக்கமான நண்பர்னால் தொழில் ரீதியான நண்பரும் கூட. எப்படி இருந்த ரவிமோகன் இப்போ கனிஷானுடைய பிடியில் சிக்கி இப்படி போதைக்கு அடிமையாயிட்டார் சார் அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னார். சொன்னது மட்டும் இல்லாமல் இதை வெளியே சொல்லுங்கள் சார், அவர் திருந்தட்டும் என்று சொன்னார். எனவே ரவிமோகன் நல்ல நடிகர். அவங்க அப்பா ரொம்ப உழைச்சி முன்னுக்கு வந்தவர், பேக்ரவுண்டே இல்லாமல் வந்தவர். அதே மாதிரி ரவிமோகன் திருமணத்துக்கு அவர் எவ்வளோ சிரமப்பட்டாருன்னு எனக்கு தெரியும். லவ் மேரேஜ் தானே சார் அவங்களோட? ஆமாம், லவ் மேரேஜ். அந்த அம்மா ஜெயம் ரவியோட மாமியார் தான் பொண்ணை தரமாட்டேன்ட்டாங்க. அப்படியா? ஆமாம், இவன் சினிமாக்காரன் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி மாட்டேன்ட்டாங்க. ஜெயம் ரவி தற்கொலைக்கு முயற்சி செய்தார். நான் கல்யாணம் பண்ணிக்கல, தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னார். ஆர்த்தி அவங்க கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். அது அந்த அளவுக்கு அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தகவல் ஆர்த்தி கவனத்துக்கு போய் நானும் ரவிமோகனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்படி காதலித்து கல்யாணம் பண்ணவர்கள் மனதை புரிந்து கொண்டவில்லையா என்பது நமக்கு தெரியவில்லை. 2 குழந்தைங்க இருக்காங்க, சிங்கங்கள். அந்த 2 குழந்தைகள் மேலே கூட அவனுக்கு அன்பு இல்லையா, பாசம் இல்லையா? 2 குழந்தைகளை தன் பக்கம் சேர்க்கவே இல்லை. விடலை கெனிஷாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஜெயம் ரவி அவரை போய் பார்க்க வேணாம். ஆமாம் சார், அவங்க நண்பர்கள்லாம் இல்லை சார்? அவங்க நண்பர்கள் தானே சார் அவங்க 2 பேரும்? அவங்க வெளியே வரும்போது இல்லை அவங்களோட நடவடிக்கைகளை பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சுன்னா எனக்கு சந்தோஷம். நண்பர்களுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது. 2 பேரும் ஆரம்பத்திலேயே புருஷன் முண்டாட்டி மாதிரி பட்டு சேலை பட்டு துப்பட்டா செய்த வந்தாங்களா இல்லையா ஒரு திருமணத்துக்கு? இது சமூகம் அனுமதிக்குமா? இன்னும் விவாகரத்து ஆகவில்லை. ஆகாத போது இன்னொரு பொண்ணோட ஜோடியாக வரலாமா? தப்பு இல்லை, ஃப்ரெண்ட்லியாக வந்துருப்பாங்க சார். அப்போ ஓகே, நான் அதை எடுத்து சொல்லலை. உங்கள் பார்வையில் அது எப்படி சார் இருக்கு? சமூகத்தின் பார்வையில் அது தப்பு.
சமூக பார்வையில் அது வந்து தப்பாக தெரியுது. இல்லை சார், இப்போ ட்ரக் அடிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை ஒரு மனைவியை விட்டு பிரிஞ்சதுனால கூட வாய்ப்பு இருக்குல்ல சார் அதுக்கு. வேணா ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நீங்களே சொன்னீங்க கையெல்லாம் அறுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ரவிமோகன் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, என்னோட பேங்க் அக்கௌண்ட்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, கால் ஷீட்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க, மாமியார் வந்து என்னை ரொம்ப கீழ்த்தனமாக வச்சு நடத்துனாங்க, இதனால தான் நான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு. ஆனால் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் பொய்ங்க. ரவிமோகனுக்கு மார்க்கெட் இல்லை. அவருடைய அன்னை இயக்கிய 2 படங்கள் ஓடிச்சு ஜெயமோகனுக்கு, ரவிமோகனுக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு படம் ஓடலை. அதனால் தன்னுடைய மகன் வீட்டில் சும்மா சொரிஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க மாமியார் தான் 3 படங்கள் தயாரித்தாங்க ரவிமோகனை வச்சு. ரவிமோகன் அதுக்கு சம்பளம் வாங்கினாரா இல்லையா? வாங்கினார்ல. அப்புறம் என்ன கொத்தடிமை? ஏன் ப்ரொடியூசருக்கு அந்த படத்தில் நடிக்கிறவர் எப்படி இருப்பார்? முதலாளி தானே. ரவிமோகனுடைய முதலாளி அவருடைய மாமியார். பணம் போடுறவர் தான் நம்மளுடைய முதலாளி. ஆமாம். நீ தெருவுக்கா வந்துட்டு இல்லாட்டி சொத்தை எழுதி வாங்கினாங்களா உங்கள் மாமியார்? சொல்லு. இப்போ எல்லா சொத்துமே அவங்கள்ட்ட தானே சார் இருக்குது. ரவிமோகன் எந்த சொத்துமே இல்லை, வாடகை வீட்டில் தானே இருக்குது. எவன் சொன்னான்? அதெல்லாம் போய் யாருடைய சொத்தும் யாரும் எழுதி வாங்கவில்லை. ரவிமோகனுடைய சொத்து ரவிமோகன் சொத்து தான். அது யாருக்கும் அவருக்கு கொடுக்கல. ஆனால் ரவிமோகன் தன்னுடைய சம்பளத்தில் வாங்கின ஈசிஆர் ரோட அவங்க பசங்களுக்கு தானே சொந்தம். ஆமாம். அதை மாதத்தவணை கட்டலை. இப்போங்க மாமியார் கட்டிக்கிட்டு அங்கே ஆர்த்தியும் அவர் மகளும் இருக்காங்க. வேணான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் மாதத்தவணை கட்டுறதை நிப்பாட்டிட்டாரு ரவிமோகன். ஆமாம், அது தப்பு இல்லை. சரி, மனைவி மகன்களுக்காவது அவர் இந்த தவணை கட்டணுமா இல்லையா? ஆனால் மாமியார் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே இருக்காங்க. ஓகே சார். ஆனால் இப்போ ட்ரக் அடிக்ட் ஆகிருக்கிறது உண்மை தான். அந்த அவங்களோட அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஓகே சார், கேட்ட கேள்வி எல்லாமே சூப்பராக பதில் சொன்னீங்க. மறுபடியும் தொடர்ந்து இன்னொரு நாள் சந்திக்கலாம் சார். நன்றி. மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுங்க. அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் நிலைக்கட்டும். இன்னொரு நாள் இன்னொரு கெஸ்ட்டோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். சைனிங் ஆஃப், விஜய் அபிஷேக்.